இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சதுர வடிவத்தில் உள்ள சதுர பெட்டி எப்படி செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 சம அளவுடைய சதுர பேப்பரை எடுத்துக்கிறோம். சதுர வடிவம் உள்ள 2 பேப்பரை ஒரே அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நல்லா கவனிங்க. இப்போ இதை 2ஆக மடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சமமாக 2 பகுதியாக மடக்கிடும். 2ஆக மடித்தோம். அப்போ இதோடைய இம்ப்ரெஷன் இதில் உழுகணும். அதே மாதிரி அதுக்கு பிறகு இதை என்ன செய்யணும், இதை 2ஆக மடிக்கிறோம். இதை 2ஆக மடிச்சிடும். சம அளவாக மடிச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், அடுத்து இப்படி விரிச்சிட்டு இந்த 4 பகுதியுமே முக்கோண வடிவில் இது 4யுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், மடிக்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், 4 பக்கமும் 4 முக்கோண வடிவமாக நம்ம என்ன செய்கிறோம், மடிச்சுக்கிறோம். சமமாக இது கூர்மையாக இருக்கும். அது மாதிரி 4 பக்கமும் நம்ம முக்கோணமாக மடிச்சுக்கிறோம். 4 சைடும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், இதை சமமாக மடிக்கிறோம். இதை சமமாக 2ஆக மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட்டோமா, இந்த மடிப்பு வந்துடுது. அடுத்து இந்த பக்கமும் என்ன பண்ண போகிறோம், இதையும் நம்ம இப்படி சமமாக மடிக்கிறோம். இதே மாதிரி சமமாக மடிச்சிட்டோம். மடித்த பிறகு என்ன செய்யணும், இந்த கோடெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த 4 பக்கத்தையும் மடிச்சிட்டோமா, இதை நம்ம என்ன செய்கிறோம், திரும்பி இதை 2ஆக மடிக்கிறோம். இதை என்ன செய்கிறோம், 2ஆக மடிச்சுக்கிறோம். சமமாக 2 பகுதியாக இதையும் நம்ம மடிச்சுக்கிறோம். இதே மாதிரி மடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த மடிச்சுட்டு இது என்ன பண்ணுறோம், இதை ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை தான் நம்ம என்ன செய்கிறோம், 2 துண்டை இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்படி ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு இந்த 2 கோடையும் நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை இந்த பக்கத்தை மட்டும் அந்த மடிப்பே இருக்கும் நமக்கு. அது வரைக்கும் என்ன செய்கிறோம், அந்த 4 சைடுமே இந்த கோட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 4 துண்டாக 4 பக்கமும் நம்ம என்ன செய்கிறோம், வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சைடும் வெட்டி எடுத்துக்கணும். 4 சைடுமே வெட்டி வச்சு இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அடுத்ததாக இதை இப்படி விரிச்சுக்கிறீங்க, இதையும் இப்படி விரிச்சுக்கிறோம். விரிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இதை அதுக்கு பிறகு இதையும் நல்லா மடிச்சுக்கணும். இதையும் நம்ம என்ன செய்கிறோம், சமமாக இந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், 4 சைடுமே இதே மாதிரி மடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சம அளவாக இதை 4ஐயும் மடிச்சுக்கணும். 4 சைடுமே மடிச்சுக்கிட்டு இந்த கோடு வரைக்கும் இதையும் இந்த கோடு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சிட்டுனா இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ இதை மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்கிறோம், இதை 2ஐயும் இப்படி வச்சுட்டு இதை இது விழுவோம். இது என்ன செய்கிறோம், இந்த 2ஐயும் நல்லா சமமாக அப்படி பிடிச்சிட்டு இதை உள்ளார இந்த மடிப்பை வச்சுட்டு சமமாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இதை மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் 2 சைடும் இதே மாதிரி வச்சுட்டு இதை என்ன பண்ணுறோம், இது மாதிரி உள்ள வச்சு இதே மாதிரி வச்சிட்டோம்னா ஒரு சதுர பெட்டி ஒன்று கிடச்சிச்சு. இதை நம்ம என்ன செய்கிறோம், இதே மாதிரி இன்னொரு வடிவத்துலேயும் நம்ம இதே மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார நம்ம என்ன செய்யலாம், கவர் பண்ணி இப்படி வச்சிடலாம். அந்த வடிவத்துக்கு இந்த எடுத்துக்காட்டாக தவிர்த்து பாருங்கள். 2 செஞ்சுருக்கோம், அதே அளவில் இன்னொன்று செஞ்சுருக்கோம். செஞ்சு இதே மாதிரி 2 செஞ்சிட்டோமா, அந்த 2 செஞ்சதை நம்ம என்ன செய்கிறோம், இது மாதிரி 2 செஞ்சிடணும் ஒரே அளவில். செஞ்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளார வச்சிடணும். இந்த பாக்ஸு வச்சுட்டா இதே மாதிரி அமைப்பு கிடைக்கும். இது இப்போ ஒன்று செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா, இதே போன்றே இன்னொன்று செஞ்சு அதில் நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு சதுர பெட்டி கிடைக்கும்.